8 தேர்தல்கள்ல தொடர்ந்து தோல்வி. அதிமுகவுல உட்கட்சி பூசல், தலைமை பிரச்சனை, கூட்டணி விவகாரத்துல முன்னாள் அமைச்சர்கள் கடும் அதிருப்தி, கோபம் அப்படின்ட்டு பல்வேறு சிக்கல்களை இன்னைக்கு அதிமுக சந்திச்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த சிக்கல்களுக்கு மத்தியில தான் 2026 தேர்தல் களத்தை நோக்கி ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்காங்க. எழுச்சி பயணம், இன்னொரு பக்கம் பிரம்மாண்டமான கூட்டணி, பல்வேறு பிரம்மாண்டமான கட்சிகள் இந்த கூட்டணியை தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பல வியூகங்களை வகுத்துக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த கூட்டணி கணக்குகளா இருக்கட்டும், இல்ல அதிமுகவினுடைய அரசியல் பயணம் 2026 எப்படி இருக்க போகுது, இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு வருமா, என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே அதிமுகவை சுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. 2026 தேர்தல் ரேஸ்ல ஓடுறதுக்காக எல்லா கட்சிகளும் இப்பவே வார்ம் அப் பண்ணிட்டு தங்களை தயார்படுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல அதிமுக முதல்லையே எழுச்சி பயணம் அப்படின்ற பெயர்ல தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கி இருக்காங்க. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் தற்போதைய எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பயணத்தை தொடங்கி பல்வேறு விடயங்களை பேசிட்டு வந்துட்டு இருக்காரு அண்ட் பல்வேறு நேர்காணல்களையும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது பிரதானமா திமுக எதிர்ப்பு தான் அப்படிங்கிறத இந்த முறையும் முன் வச்சு அதிமுகவினுடைய இந்த பிரச்சார பயணம் அப்படிங்கிறது தொடங்கி இருந்தாலும் கூட திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு எடப்பாடி அவர்கள் வலைபிரி அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. ஏன்னா இந்த எழுச்சி பயணம் தொடங்கிய முதல் நாள் விசிகாவை பற்றியும் கம்யூனிஸ்டுகள் பற்றியும் சில விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. அதற்கு சில நாட்கள் கழித்து பார்க்கும்போது கடந்த வாரம் பேசின அந்த கூட்டத்தில் திரும்பவும் ரத்தன கம்பளம் விரித்து நான் வரவேற்கிறேன், இத்தனை முரண்களோட நீங்கள் அந்த கட்சியில் இருக்கணுமா திமுகவில் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்டுகளுக்கும் விசிகாவுக்கும் திரும்பவும் ஒரு அழைப்பு விடுக்கிறாரு. இதற்கான ரியாக்ஷன்ஸை நம்மளால பார்க்க முடிஞ்சது. முத்தரசன் அவர்களாக இருக்கட்டும், இல்லை சண்முகம் அவர்களாக இருக்கட்டும், இல்லை திருமாவளவன் அவர்கள் இருக்கட்டும், இவங்க எதிர்கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. பாஜக இருக்க வரைக்கும் கூட்டணி கிடையாது அப்படின்ற மாதிரியும், ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்கிறேன்னு சொல்றாங்க, அது ரத்தக்கரை படிந்த கம்பளம் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஸோ இதை பத்தியே திரும்பவும் பேசும்போது அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க இந்த கட்சிகள் அப்படின்ற மாதிரி அதே விமர்சனங்களையும் பல்வேறு வகைகளில் வச்சுட்டு வந்துட்டு இருந்தாரு. முதல்ல விமர்சனம், அதன் பிறகு ஆதரவு, ரத்தன கம்பளம், அதன் பிறகு திரும்பவும் அவங்க ஒத்துழைக்கலை அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை தொடர்ந்து விமர்சனம் அப்படின்ட்டு பல்வேறு முரண்களை மாறி மாறி ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல தான் இந்த எழுச்சி பயணத்தில் அவர் இருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புது. அண்ட் இன்னொரு பக்கம் பாஜக கூட்டணியில இருந்துட்டும் திமுக கூட்டணியில கொள்கை பிடிப்போட பாஜக வேண்டவே வேண்டாம்னு இருக்கக்கூடிய கட்சிகளான விசிக, கம்யூனிஸ்டுகளை கூட்டணிக்கு வாங்க ரத்தன கம்பளம் விரித்து அழைக்கிறோம் அப்படிங்கிறது பாஜகவுக்கு சூசகமா மறைமுகமா கொடுக்கக்கூடிய ஒரு மிரட்டல் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொல்றாங்க. அண்ட் அதே சமயம் விசிக மற்றும் கம்யூனிஸ்டுகளை அதிமுக கூப்பிடுறது மூலமா இந்த கட்சிகளோட நான் கூட்டணி வைக்க தயாரா இருக்கேன் அப்படின்னா எந்த நேரத்திலும் நான் பாஜகவிலிருந்து கூட்டணியை விட்டு வெளியே வர தயாரா இருக்கேன் அப்படின்ற ஒரு மெசேஜை விசிகாவுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் கொடுக்கிறாரோ அப்படின்ற சந்தேகமும் எழுது. ஸோ இப்படி பல்வேறு கோணங்கள் இதில் இருக்கு. இது முதல் விஷயம். இது திமுகவை எதிர்க்கிறேன்னு சொல்லி திமுக கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை கூப்பிடுற ஒரு வியூகம். ரெண்டாவது வியூகம் என்ன அப்படின்னு பார்த்தா அதிமுக பாஜக கூட்டணி தான். என்னதான் அதிமுக பாஜக கூட்டணியில் நாங்கள் இருக்கோம், ஒன்றா இருக்கோம், தொண்டர்கள் எல்லாருமே சந்தோஷமாக களத்தில் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட இன்னைக்கு கூட்டணி ஆட்சி அப்படின்ற இடத்துல தொடர்ந்து சில கேள்விகளும் தொடர்ந்து சில முரண்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதிமுக ஆட்சி தான் தமிழகத்தில் அமைக்கும், தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே அவங்க கூட்டணி ஆட்சியை விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் பாஜகவினுடைய அந்த கருத்தை அவங்க பெருமளவுக்கு எடுத்துக்கலையோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் தொடர்ந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறத பாஜக வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இதனுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? அப்ப திமுகவினுடைய எதிர்ப்பு அப்படிங்கிற போர்வையில தான் இவங்க எல்லாருமே திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள். ஆனா கூட்டணி ஆட்சி அமைப்போம், என்டிஏ ஆட்சி அமைப்போம்னு சொல்றது மூலமா இவங்க திமுக எதிர்ப்பை காட்டிலும் அதிமுகவை சிறுமைப்படுத்துறதுலயே ரொம்ப குறிக்கோளா இருக்காங்க. அதிமுகவை பிளவுபடுத்தணும், அதிமுகவை சிறுமைப்படுத்தி இங்க தமிழகத்துல மறைக்கணும், எப்படி வெஸ்ட் பெங்கால் நடந்துச்சோ, எப்படி சிவசேனா கட்சிக்கு மகாராஷ்டிராவில் நடந்துச்சோ, இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணி அதிமுகவையே முழுக்க முழுக்க டார்கெட் பண்ணி பாஜக இந்த 2026 தேர்தலை சந்திக்க போறதாகவும் 2029 தேர்தல் தான் அவங்களுக்கு முக்கியமான ஒரு டார்கெட்டா இருக்கிறதாகவும் அதற்கான ஒரு டூலா அதிமுகவையும் இந்த 2026 தேர்தலையும் பயன்படுத்திக்க போறதாகவும் சில தகவல்கள் வருது. விமர்சகர்களும் இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இது ரெண்டாவது. மூணாவது,
தாவேகா பிரம்மாண்டமான கட்சி, தாவேகா பிளஸ் நாத்தாக்கா, இவங்க 2 பேரும் தான் இபிஎஸ் அவர்கள் சொன்ன பிரம்மாண்ட கட்சிகளா அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே எழுது. ஏன்னா பிரம்மாண்ட கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வந்து இணைய போறாங்க அப்படின்னு சொன்னாரே தவிர எந்த கட்சிகள் அப்படிங்கிறத குறிப்பிடல. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களுடைய கருத்து கணிப்புகளா இருக்கட்டும், இல்லை செய்தி நிறுவனங்களுடைய கருத்து கணிப்புகள் அப்படின்ட்டு பல்வேறு விஷயங்கள், மக்கள் ஆதரவு உட்பட எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ரசிகர்கள் அப்படின்ற ஒரு மாஸ் க்ரௌடை விஜய் அவர்கள் வச்சிருக்காரு. அண்ட் தொண்டர்களும் அதில் இருக்காங்க. ஆப்வியஸாக நம்ம சிறுமைப்படுத்த முடியாது. அண்ட் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியும் 8% வாக்குகளோட இன்னைக்கு மாநில கட்சி அப்படின்ற அங்கீகாரத்தோடு இருக்காங்க. இப்படி தமிழக வெற்றி கழகம் ஒரு பக்கமும் நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கமும் அப்படின்ட்டு இந்த 2 கட்சிகளுக்குமே இளைஞர்கள் பட்டாளம் இருக்கு, முதற்கட்ட அதாவது முதல் வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு அட்வான்டேஜஸ். மாநில கட்சி அப்படின்ற அங்கீகாரம் பெற்றிருக்காங்க, 8% வச்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சி. அது மட்டும் இல்லாமல் கடந்த 2024 தேர்தலிலேயே பல்வேறு இடங்களில் 2வது 3வது இடங்கள்ல இருந்தாங்க. அதிமுகவை 4வது இடத்துக்கு தள்ளிட்டு கூட 3வது இடங்கள்ல இருந்தாங்க அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சுது. ஸோ இவங்களை ஒன்றிணைச்சா இது ஒரு பிரம்மாண்டமான கூட்டணியா இருக்கும் அப்படின்ற ஒரு கணக்கை எடப்பாடி அவர்கள் போடுறாரான்ற கேள்வி இருக்கு. ஏன்னா தொடர்ந்து அவருடைய பல்வேறு நேர்காணல்கள்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பத்திரிகைகளுக்கா இருக்கட்டும், இல்லை செய்தி தொலைக்காட்சிகளுக்கா இருக்கட்டும், இந்த மாதிரியான பேட்டிகள்ல அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அப்படிங்கிறது கவனம் ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. தாவேகாவை பத்தி கேட்கும்போது காலம் கனிந்து வரும், நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் டைம் இருக்கு, 8 மாத காலம் இருக்கு, ஏன் அவசரப்படுறீங்க, அந்த 8 மாத காலத்துல என்னவெல்லாம் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அண்ட் அதே மாதிரி எப்படி விசிகா கம்யூனிஸ்ட் ஏன் அதிமுக கட்சிக்கு போல அப்படின்னா பாஜக இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் நாம் தமிழர் கட்சியும் தாவேகாவும் ஏன் அதிமுக கூட்டணிக்கு போகலை அப்படின்னும் போது பாஜக இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணம் இருந்தாலுமே நாம் தமிழர் கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. இத்தனை ஆண்டு கால தேர்தல் வரலாறுல தனித்தே என்று 8% வாக்கெடுத்து மாநில கட்சி அப்படின்ற அங்கீகாரம் வச்சிருக்காங்க. தேர்தலில் நான் தனித்து தான் போட்டியிடுவேன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தேன் சீமான் அவர்கள். இன்னைக்கு வந்து பெருமளவில் தனிச்சு நிற்பேன்னு சொல்லலை. 150 இடங்களில் நான் வேட்பாளரை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாரே தவிர தனித்து தான் போட்டியிடுவேன், நான் வேட்பாளரை போட்டுட்டேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா இத்தனை ஆண்டு காலமா களத்தில் சொன்ன மாதிரி இந்த முறை சொல்லலையோ அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்களும் பாஜகவோட கூட்டணி கிடையவே கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு, கொள்கை பரப்பு செயலாளரும் சொல்லியிருக்காரு, அண்ட் ஆதவர்ஜுனா அவர்கள் சொல்லியிருக்காரு. பல்வேறு தரப்பினரும் பல்வேறு முக்கிய நிர்வாகிகளும் பல்வேறு சூழல்களில் இதை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் அதிமுக கூட்டணிக்கு தாவேகா போகுமா போகுமா போகுமான்ற கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. பிரம்மாண்ட கட்சி அப்படின்னு யாரை சொன்னாரு, விஜய தான் சொல்றாரா அப்படின்ற சூசகமான கேள்விகளும் இருக்கு. இதற்கு தான் இபிஎஸ் அவர்கள் தாவேகா குறித்து கேள்வி கேட்டதற்கு காலம் கனிந்து வரும், நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்காரு. அப்ப அதிமுக தாவேகாவோட கூட்டணி போறதுக்கு 8 மாத காலத்துல என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதிமுகவோட தாவேகா போகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஒருவேளை பாஜக இல்லை அப்படின்னா கூட நம்ம வந்து ஒரு 90% போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, 10% தான் தனியா நிற்பாரு அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை பாஜக கிடையாது, அதிமுகவோட மட்டும் கூட்டணி போகணும் அப்படின்னா தாவேகா ஒரு 80 to 90% கன்ஃபார்ம் போயிடுவாங்க, அதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. ஆனால் அந்த 10-20% போக மாட்டாங்களா, தனியாக தனிச்சு நின்று தன்னுடைய கெப்பாசிட்டியை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. பாஜக கூட்டணி இருக்கும்போதே அதிமுகவோட கூட்டணியில் என்டிஏ கூட்டணியில் விஜய் போவாரா அப்படின்னா அதுவும் கேள்விக்குறி. அவங்க பலமுறை ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. பட் இன்னும் 8 மாத காலம் இருக்குது, நல்லது நடக்கும் இபிஎஸ் சொன்னார்ல, அந்த நல்லதை விஜய் கூட யோசிக்கலாமே. ஒருவேளை அதிமுகவுக்கு வந்து முதலமைச்சர் வேட்பாளர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு விஜய் அவர்கள் சொன்னாலுமே பல்வேறு அரசியல் தலைவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் பேச்சு தவறி நடந்திருக்காங்க, வாக்கு தவறி நடந்திருக்காங்க. அரசியலில் என்ன வேணால் நடக்கலாம், யார் சொல்கிறது வேணால், அவங்களுடைய கருத்துக்கள் எப்போ வேணால் மாறலாம். அந்த மாதிரி விஜய் அவர்களும் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய எடப்பாடியார் அவர்களை ஏற்றுக்கிட்டு ஆந்திராவில் நடந்த மாதிரி சந்திரபாபு நாயுடு அவர்கள் முதலமைச்சராக, பவன் கல்யாண் அவர்கள் துணை முதலமைச்சராக இருந்த மாதிரி இங்கேயுமே இபிஎஸ் அவர்கள் முதல்வராகவும் விஜய் அவர்கள் துணை முதல்வராகவும் அமைச்சரவை பகிர்வு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களுக்கு ஒத்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா அரசியலில் என்ன வேணால் எப்படி வேணால் நடக்கலாம். ஸோ இந்த சூசகமான சில சிக்கல்களும் சில விமர்சனங்களும் அண்ட் சில கேள்விகளும் கன்ஃபியூஷன்களும் அந்த இடத்துல இருக்குது.
நான்காவதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய கட்சி பிரச்சனை. அதிமுகவுக்குள்ள என்னதான் நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. 2026 தேர்தலை நோக்கி அதிமுக போகணும் அப்படின்னா உள்ள கட்சிக்குள்ள இருக்கவங்களுக்கே நிறைய முரண் இருக்கு. நிறைய பேருக்கு பாஜகவோட கூட்டணி சேர்ந்தது பிடிக்கல. அதுவும் முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் அப்படின்னா தொண்டர்களா இருக்கலாம், கீழ்மட்ட நிர்வாகிகளா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல முக்கிய மூத்த முன்னாள் அமைச்சர்களே பல அதிருப்தியில இருக்காங்க அப்படிங்கிறத சமீபத்தில் அதிமுகவிலிருந்து வெளியேறின அன்வர் ராஜா அவர்கள் சொல்லும்போது நம்மளால பார்க்க முடிஞ்சது. அன்வர் ராஜா அவர்கள் திமுகவில் இணைஞ்ச பிறகு கொடுத்த பிரஸ் மீட்ல நம்மளால பல விஷயங்களை நோட் பண்ண முடிஞ்சது. அதிமுகவில் இன்னும் 7 முன்னாள் அமைச்சர்கள் அதிருப்தியில் இருக்கிறதாகவும், யார் என்ன சொன்னாலும் கேட்காம இபிஎஸ் அவர்கள் அவர் பாட்டுக்கு முடிவெடுக்கிறதாகவும் அவர் ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தாரு. இன்னும் எத்தனை பேர் அதிருப்தியில் இருக்காங்களோ, வெளியே வர காத்திருக்காங்களோ தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் சூசகமாக அவருடைய பேச்சு நமக்கு பல விஷயங்களை வலியுறுத்துச்சு. அந்த வகையில் அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த 7 முன்னாள் அமைச்சர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே 7 முன்னாள் அமைச்சர்கள் போய் அதிமுக ஒன்றிணைணும் அப்படின்ற ஒரு கருத்தை இபிஎஸ் கிட்ட வச்சதாகவும், அதற்கு அவர் திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்ததாகவும் நம்மளால் பல செய்திகளை பார்க்க முடிஞ்சுது. அண்ட் அது இன்னைக்கு அதே 7 அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி அன்வர் ராஜா அவர்கள் பேசும்போது அது உறுதியான தகவல் தானா அப்படின்ற கேள்வியையும் எழுப்புது. அப்போ அந்த முன்னாள் அமைச்சர்கள் யாராக இருக்கும்? ஏன்னா சமீப காலமாக பல்வேறு இடங்களில் பல்வேறு விஷயத்துக்கும் குரல் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய, பல்வேறு விஷயங்களுக்கும் அடிக்கடி பிரஸ்ஸை சந்திக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்களை நம்மளால் பொதுவெளியில் இன்னைக்கு சமீப காலமாக பார்க்க முடியல. அந்த வகையில் அந்த மூத்த முன்னாள் அமைச்சர்கள் பட்டியலில் முதன்மையாக ஜெயக்குமார் இருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. அதற்கு அடுத்தபடியாக ஓஎஸ் மணியனும் அதிருப்தியில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. செங்கோட்டையன் அவர்களும் பல்வேறு அதிருப்தியில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கேபி முனுசாமி அப்படின்னு பல்வேறு தரப்பினரும் அந்த மூத்த முன்னாள் அமைச்சர்கள் சிவி சண்முகம் உட்பட பலருமே அதிருப்தியில் தான் இருந்திருக்காங்க. இபிஎஸ் மேலேயும் பாஜகவோட கூட்டணி வச்சதுனாலையும். இந்த முன்னாள் அமைச்சர்கள் பட்டியலில் 2 பேர் மட்டும் எக்ஸப்ஷனல் லிஸ்ட்டில் இருக்காங்க. யார் அப்படின்னா எஸ்பி வேலுமணி அண்ட் தங்கமணி. ஏன்னா இவங்க அதிமுக பாஜக கூட்டணி இருந்த முன்னாடி காலகட்டத்திலையும் கூட்டணி இல்லாத அந்த காலகட்டத்திலையும் இப்போ புதுசாக உருவாகி இருக்கக்கூடிய இந்த கூட்டணியின் நிகழ்காலத்திலையுமே அதிமுகவோடு இருந்ததை விட பாஜகவோட ரொம்ப இணக்கமாக இருந்தாங்க. மற்ற முன்னாள் அமைச்சர்கள் இபிஎஸ் அவர்களை காட்டிலும் இவங்க 2 பேர் பாஜகவோட ரொம்ப இணக்கமாக இருந்தாங்க அப்படிங்கிற செய்திகளையும் பார்க்க முடியுது. ஸோ இவங்களை தவிர்த்து மீதி மூத்த அமைச்சர்கள் எல்லாருமே கடும் அதிருப்தியில் இருக்கிறதாகவும் தகவல் வெளியாக இருக்கு. இது அதிமுகவுக்கு மிகப்பெரிய சிக்கலை கொடுக்குமா? அதிமுகவினுடைய தலைமையவே மாற்றணும். தலைமை சரியான ஒரு டிஸ்கஷனின் அடிப்படையில் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காண மாட்டேங்கிறாரு, எந்த ஒரு முடிவையும் எடுக்க மாட்டேங்கிறாரு, தனிச்சையாக முடிவெடுக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தான் அன்வர் ராஜா அவர்கள் வச்சிருந்தாரு. இப்போ முன்னாள் அமைச்சர்கள் உள்ள இருக்கவங்க 7 பேர் அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அன்வர் ராஜா அவர்கள் சொன்னது உண்மையாகவும் அதிமுகவினுடைய தலைமையை மாற்றுறதுக்கான ஒரு தேவை ஏற்படுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் அது எழுப்புது. அண்ட் இல்லை ஒருவேளை ரீஷஃபில் பண்ண போகிறாங்களா, இவங்க எல்லாரும் வெளியே வந்துடுவாங்களா, இல்லை இவங்க எல்லாரும் உள்ளவே இருந்து ஒரு புரட்சி பண்ணி தலைமையை மாற்ற போகிறாங்களா அப்படின்ற பல்வேறு கேள்விகளை எழுப்புது. ஆனால் அதிமுகவுக்குள்ள நிறைய பிரச்சனைகள், சிக்கல்கள் இருக்குது. பாஜகவோட அதிமுக கூட்டணி போனது உள்ளே இருக்க பலருக்குமே பிடிக்கல, முக்கிய தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகளுக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. 5வதா ஓபிஎஸ் மற்றும் டிடிவியை உள்ளடக்கிய ஒன்றிணைந்த அதிமுக. ஒன்றிணைந்த அதிமுக அப்படிங்கிற ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது அதிமுகவில் தொடர்ந்து எழுந்துக்கிட்டே இருக்குது, கோரிக்கைகளாகவும் முன்வைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இது குறித்தான ஒரு கேள்வியை சமீபத்தில் என்டிஏ கூட்டணியில் இருக்கீங்களே, இப்போ டிடிவியினுடைய நிலை என்ன, அவங்கள ஒன்றிணைஞ்சு ஏற்றிப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது டைம் இருக்குது அப்படின்ற மாதிரி பதில் சொல்கிறாரு. காலம் இருக்குது இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஓபிஎஸ் குறித்தான கேள்வி வரும்போது காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. காலம் முடிந்து விட்டது அப்படின்னா இதுக்கப்புறம் ஆப்ஷன் இல்லையா, ஒருவேளை ஒரு புதிய கட்சி தொடங்கி வராரு அப்படின்னா கூட்டணி கட்சியாக கூட ஏற்றுக்க மாட்டீங்களா அப்படின்னும் போது அதிமுக ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது, அதிமுகவை தான் அவங்க எதிர்த்துட்டு இருக்காங்க, இன்னும் புதிய கட்சி தொடங்கினா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பதிலை சொல்கிறாரு. அப்போ டிடிவி அவர்களையும் ஏற்றுக்க தயாராக இருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வியும் வைக்கப்படுது. ஏன்னா காலம் இருக்குது, இன்னும் டைம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. காலம் முடிந்து விட்டது அப்படின்னு ஓபிஎஸ்க்கு சொல்லும்போது அப்போ ஓபிஎஸ்க்கான கதவுகள் அதிமுகவில் மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத உறுதியாக புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா சமீபத்தில் டிடிவி அவர்கள் பேசும்போது கூட பாஜக சொல்லக்கூடிய அந்த கூட்டணி ஆட்சி கூற்றை தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது டைம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது மூலமாக டிடிவியை இணைச்சுப்பேன்னு சொல்கிறாரா, இல்லை டைம் இருக்குது நான் எடுக்கிறதா முடிவு, ரொம்ப ஸ்ட்ராங்காக திட்டவட்டமாக சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரான்ற கேள்வியும் இருக்குது. ஏன்னா ஒருங்கிணைந்த அதிமுக வரணும் அப்படின்ட்டு பல்வேறு தரப்பினரும்
அப்படின்றும் சொல்றாங்க. ஏன்னா ஏற்கனவே புகழேந்தி, கேசி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுகவிலிருந்து வெளியேறியவங்க உருவாக்குன அந்த ஒருங்கிணைந்த குழுவே ஒன்றிணைந்த அதிமுக வேணும் அப்படின்ற ஒரு முழக்கத்தை வச்சாங்க. ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா அவர்களை ஒன்றிணைக்கணும் அப்படின்ற மாதிரி. தொடர்ந்து அந்த 7 முன்னாள் அமைச்சர்களும் இதற்காக தான் போராடி இருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஆனால் அதற்கு எதற்குமே செவிசாய்க்கல. அட்லீஸ்ட் தனியாகச்சும் நிற்பாங்க அப்படின்னு பார்த்தா பாஜகவோட கூட்டணி சேர்த்துட்டாங்க அப்படின்ற சிக்கல்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகள் அதிமுகவில் ஓடிக்கிட்டு இருக்கு, கூட்டணியில் ஓடிக்கிட்டு இருக்கு, அதிமுகவை சுற்றி போய்கிட்டு இருக்கு. எதிர்த்தரப்புல இருந்து ஒரு அணி வந்து அவங்களை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, திமுக மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான அணி அப்படின்னும் போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் 2026 அதிமுக எப்படி சமாளிக்க போறாங்க? இப்படிப்பட்ட சூழல்ல அதிமுக ஒன்றிணையுமா, அதிமுக பாஜக கூட்டணியே தொடருமா, இல்லை இபிஎஸ் அவர்கள் சொன்ன மாதிரி பிரம்மாண்டமான கட்சிகள் அப்படின்ற அடிப்படையில் அதிமுகவுக்குள்ள தாவேகா, நாம் தமிழர் உள்ளடக்கிய ஒரு கூட்டணியா இருக்குமா? துணை முதலமைச்சரா விஜய் இருப்பாரா, இல்ல அதிமுகவினுடைய ஸ்ட்ராட்டஜி தான் என்ன அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.